அசிங்க்ரனஸ் செக் பாயிண்ட் அண்ட் ரிகவரி. ஸோ செக் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டமோட ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். அந்த சிஸ்டமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்ன லெவலில் இருக்குது, எவ்வளோ டேட்டா இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். நம்ம வந்து ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் செக் பாயிண்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பல நோட்ஸ் இருக்கும், பல இன்டர்நெட் டிவைசஸ் இருக்கும். அந்த எல்லா டிவைசஸோடைய, எல்லா நோட்ஸோடைய, எல்லா ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஸ்டேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ரேரஸ்ட் சினாரியோலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்லேயும் ஃபெயிலியர் நடக்கும். அந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 மணிக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா 9:55க்கு இந்த என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமும் எல்லா நோடும் என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சு, என்ன மெசேஜ் எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்கு, ரிசீவ் ஆச்சா இல்லை, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி செக் பாயிண்ட்டை எடுத்து வச்சுருந்தா அதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிடலாம் ஃபெயிலியர் நடந்ததுக்கு பிறகு. அதுக்கு தான் செக் பாயிண்ட் யூஸ் ஆகுது. இந்த செக் பாயிண்ட் 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து சின்க்ரனஸ் செக் பாயிண்டிங், இன்னொன்று அசின்க்ரனஸ். சின்க்ரனஸ்னால் ஒன்றும் இல்லை, 10 ப்ராசஸ் இருக்குன்னா 10 ப்ராசஸும் அட் அ டைமில் அதோடைய ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அசின்க்ரனஸ்னால் ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பீரியாடிக்கலாக அப்பப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் இண்டிபெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஸ்டேட்டை. இதுதான் சின்க்ரனஸ் அசின்க்ரனஸ். இந்த அசின்க்ரனஸ் ஏன் நமக்கு தேவை, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராசஸும் ஒரே நேரத்தில் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய லோட் ஆகும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில். ஆனால் அசின்க்ரனஸாக அப்படி இல்லை, பீரியாடிக்கலாக அப்பப்போ எப்போ லோடு கம்மியாக இருக்கோ அப்பப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த அட்வான்டேஜும் இருக்குது. இந்த அசின்க்ரனஸ் செக் பாயிண்ட் வந்து 3 கேட்டகரியாக பிரித்து ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு ப்ராசஸ் அதோடைய ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3 கேட்டகரியாக ஸ்டோர் பண்ணும். ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் செக் பாயிண்டிங், ஒவ்வொரு ப்ராசஸும் பீரியாடிக்கலாக அதோடைய இன்ஃபர்மேஷன், அதோடைய டேட்டா, லோக்கல் ஸ்டேட்டு, மெசேஜ் என்னென்ன சென்ட் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு ப்ராசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள், ப்ராசஸ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்கு. மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் 1 வந்து செக் பாயிண்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அப்போ மெசேஜோடைய ட்ரேசஸே இருக்காது. ப்ராசஸ் 2 வந்து மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்கும்போது செக் பாயிண்ட் பண்ணி வச்சிருச்சு. அப்போ மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சுங்கிறதும் இருக்காது. இப்போ ஃபெயிலியர் நடக்குது, நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் 1லேருந்து மெசேஜ் வந்த ட்ரேசஸும் இருக்காது, ப்ராசஸ் 2க்கு ரிசீவ் ஆன ட்ரேஸும் இருக்காது. அப்போ அந்த மெசேஜும் மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னென்ன மெசேஜ் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, சென்ட் ஆகிருக்கு பட் ரிசீவ் ஆகலை, அந்த லிஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் மெசேஜ் லாகிங். அடுத்தது ட்ராக்கிங் டிபெண்டன்சி. ஒவ்வொரு ப்ராசஸும் எந்த ப்ராசஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எந்த டாஸ்க் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது 3மே தேவை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்னா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் 1ல் ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் 1 ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அடுத்தது டைம் 2ல் வந்து ப்ராசஸ் 2 வந்து செக் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணிக்குது. டைம் 3ல் மெசேஜ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கு போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து டைம் 4ல் வந்து ப்ராசஸ் 3 வந்து செக் பாயிண்ட் 3. டைம் 5ல் ப்ராசஸ் 1 வந்து செக் பாயிண்ட் 2வை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அப்புறம் அதே மாதிரி மெசேஜ் 2 வந்து ப்ராசஸ் 3க்கு போயிட்டுருக்கு P2ல். இப்போ இது எல்லாத்தையும் செக் பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த T5 டைம் 5க்கு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இதில் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் போட்டிருக்கு, என்னென்ன செக் பாயிண்ட் நடக்குது, என்னென்ன மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குது, அதாவது M1 to P2, M2 to P3 இதெல்லாம் டிரான்சிட்டில் இருக்குது. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் லாக் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதான் செக் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா என்னென்ன நடக்கும் ரெக்கவர் ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து அதோடைய லேட்டஸ்ட் செக் பாயிண்ட் என்ன. ஸோ P1உடைய லேட்டஸ்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா C1.2, அதை ரோல் பேக் பண்ணும். அதே மாதிரி P2 வந்து C2.1, P3 வந்து C3.1, இது எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணிடும். அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்ச 2 மெசேஜ் M1 and M2 அதையும் ரீப்ளே பண்ணிடும். மெசேஜ் வந்து ஃபஸ்ட்லேருந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரீஸ்டோர் பண்ணுற சினாரியோ, அதை ரீஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ். இது வந்து 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பலாயிரம் ப்ராசஸ் இருக்கும், பலாயிரம் நோட் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லா ப்ராசஸும் எல்லா மெசேஜஸையும் கரெக்டாக லாக் பண்ணி செக் பாயிண்டிங் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபெயிலியர்னால் ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அசின்க்ரனஸில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா லோ ஓவர் ஹெட், அதாவது பெரிய லோடு இழுக்காது. அதே மாதிரி லார்ஜர் சிஸ்டம் எத்தனை ப்ராசஸை நம்ம அட்டாச் பண்ணாலும், எத்தனை சிஸ்டம் அட்டாச் பண்ணாலும்
நமக்கு வந்து இந்த செக் பாயிண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வராது. ஏன்னா எல்லாம் பீரியாடிக்கலாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் வராது. ஒரே நேரத்தில் வந்தால் கூட லோடு அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ சிங்க்ரனஸ் செக் பாயிண்ட் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா ப்ராசஸும் அதோடைய ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதுனால P1லேருந்து மெசேஜ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுவும், அதாவது P1லேருந்து மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். பட் அசிங்க்ரனஸில் அப்படி இல்லை. எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்காதனால இது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணும், அது சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டேட்டா மிஸ் ஆகும். அது ஒரு சேலஞ்ச். ஸோ அப்போ வந்து மெசேஜஸையும் தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் அதோடைய டிபெண்டன்சி இது எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ப்ராசஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று மெசேஜ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன டைமில் என்னென்ன ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி என்டையர் சிஸ்டத்தோடைய ஸ்டேட்டையும் ப்ராப்பராக சேவ் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு மெசேஜுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது. எந்த ஒரு நோடோடைய ஸ்டேட்டு எதோடைய ஸ்டேட்டும் மிஸ் ஆகாது. இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 4 ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 4 ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ராசஸ் 3லேருந்து ப்ராசஸ் 2க்கு ஒரு மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டர் ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெசேஜை எல்லா ப்ராசஸ்க்கும் அனுப்பும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராசஸ் 1 வந்து கோஆர்டினேட்டர் ப்ராசஸாக எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுது, ப்ராசஸ் 3லேருந்து ப்ராசஸ் 2க்கு மெசேஜ் போயிட்டுருக்க டைமில் ப்ராசஸ் 3, 2 and 4 இது 3க்கும் செக் பாயிண்ட் பண்ண போகிறோம் இல்லை செக் பாயிண்ட் ரெக்வஸ்ட்டுங்கிற மெசேஜை அனுப்பிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அனுப்புனதுக்கு பிறகு ப்ராசஸ் 3, 2, 4 இது எல்லாமே ஏதாவது மெசேஜ் டிரான்சிட்டில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிவிட்டு வேறு எந்த ஃபர்தர் மெசேஜும் அனுப்பாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். முடித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய லோக்கல் செக் பாயிண்ட், அதாவது லோக்கல் ஸ்டேட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ எந்த மெசேஜும் டிரான்சிட்டில் இல்லை, எல்லா ப்ராசஸும் ஸ்டேபிளாக இருக்குது, எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுச்சு. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 3 ப்ராசஸும் ரிட்டனாக ஒரு மெசேஜ் அனுப்பும். நான் என்னுடைய செக் பாயிண்ட்டை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 3 ப்ராசஸும் மெசேஜ் அனுப்பும். இப்படி மெசேஜ் அனுப்பி முடித்ததுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோடைய நார்மல் ப்ராசஸ், நார்மல் ஃபங்க்ஷனிங் மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம் மூலிமா பண்ணும்போது எந்த ஒரு மெசேஜோ எந்த ஒரு ஸ்டேட்டோ எந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டேட்டோ சிஸ்டம் ஸ்டேட்டோ எங்கேயுமே மிஸ் ஆகாமல் நமக்கு ப்ராப்பரான ஒரு செக் பாயிண்ட் கிடைக்கும். ஃபெயிலியர் ஆகும்போது ப்ராப்பராக இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிட முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எந்த மெசேஜும் லாஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ரெக்கவரி ரொம்ப ஈஸி. லாஸ்ட் செக் பாயிண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு செக் பாயிண்ட்டும் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு டேட்டா மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜோடைய என்னென்ன மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குங்கிற டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் அது தேவையில்லை. ஏன்னா இது செக் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிடும், ரிசீவ் பண்ணால் ரிசீவ் பண்ணிடும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ணுது. இதில் சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து லார்ஜர் சிஸ்டம்க்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி செக் பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்டையர் சிஸ்டத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு தான் இந்த செக் பாயிண்ட் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி. டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும், நிறைய டிவைசஸ் இருக்கும். இது எல்லாம் கலந்த ஒரு சிஸ்டம் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். இதில் வந்து நிறையா சினாரியோவில் ஃபெயிலியருக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நடக்கும்பொழுது அந்த என்டையர் சிஸ்டத்தோடைய ப்ரீவியஸ் ஸ்டேட், அந்த ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முந்தின செகண்டில் வரைக்கும் என்ன டேட்டா இருந்துச்சோ அதை வரைக்கும் ரீஸ்டோர் பண்ணுறது தான் ஃபெயிலியர் ரெக்கவரி. இந்த ரெக்கவரி மெக்கானிசம்ஸில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஒவ்வொரு நோடும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும், அடுத்து ஒரு சிஸ்டம் இருக்கும், 2 சிஸ்டமும் கனெக்டடாக இருக்கும், பட் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டான ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும், இன்னொன்று டேட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லா ப்ராசஸோடைய ஸ்டேட்டையும் ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த குளோபல் செக் பாயிண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எல்லா ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது
இந்த ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆர்ஃபன் மெசேஜஸ். ஆர்ஃபன் மெசேஜஸ்லாம் ஒன்றும் இல்லை. மெசேஜ் வந்து இன் டிரான்சிட்டில் இருக்கும்போது நம்ம 2 ப்ராசஸையும் செக் பாயிண்ட் எடுத்தாலோ, இல்லை அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகலை, பட் சென்ட் ஆகலைங்கிற மெசேஜும் ரிசீவ் ஆகலை, இந்த மாதிரி ஒரு சில மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும்போது அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகாமையும் ரிசீவ் ஆகாமையும் பாதியில் மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி மெசேஜஸும் நமக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ. எப்போன்னா செக் பாயிண்டிங் அப்போ. ஸோ அப்போ மெசேஜஸும் மிஸ் ஆகக்கூடாதுன்னா என்னென்ன மெசேஜ் வந்து டிரான்சிட்டில் இருக்குது செக் பாயிண்டிங் அப்போ அப்படிங்கிற டேட்டாவையும் எடுத்து வைக்கும்போது ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த மெசேஜஸையும் சேர்த்து ரீஸ்டோர் பண்ணிடலாம், மிஸ் ஆகாது. அடுத்தது வந்து கேஸ்கேடிங் ரோல்பேக்ஸ். இப்போ வந்து ப்ராசஸ் P3 வந்து P2 டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி P2 வந்து P1 டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்குது, P1 ஃபெயில் ஆகுது அப்படின்னா P1 வந்து P2 டிபெண்ட் பண்ணியிருக்கு, P2 வந்து P3 டிபெண்ட் பண்ணியிருக்கனால P2வும் ரோல் பேக் பண்ணும், P3யும் ரோல் பேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா கோஆர்டினேட்டர் செக் பாயிண்டிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது செக் பாயிண்ட் ஓவர் ஹெட். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து செக் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது டேட்டா மிஸ் ஆகாமல் இருக்கும். பட் அதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பாயிண்ட் எடுக்கும்போது லோடு அதிகமாகும், சிஸ்டம் லோடு அதிகமாகும் போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமோடைய மெயின் காஸ், அந்த சிஸ்டமோட ஃபங்க்ஷனிங் வந்து லோடு அதிகமாகறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். ஸோ ஆப்டிமைஸ்டாக எந்த டைமில் எந்த நோடை செக் பாயிண்ட் எடுத்தால் லோடு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணி அந்த மாதிரி டைமில் செக் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான அல்காரிதம் எழுதுறது மூலிமா இந்த செக் பாயிண்ட் ஓவர் ஹெட்டை சால்வ் பண்ண முடியும். அடுத்தது நெட்வொர்க் பார்ட்டிஷனிங். இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் நோடில் வந்து இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த டைமில் கரெக்டாக செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சுனால நமக்கு டேட்டா மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூவும் இருக்குது. அடுத்தது லேக் ஆஃப் ஃபால்ட் டிரான்ஸ்பரன்சி. யூசருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால தான் நமக்கு சிஸ்டம் இப்போ ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒர்க் ஆகலைங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏன் வரல அப்படின்னு யோசிப்பாங்க, பட் பின்னாடி இது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்க்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து அதை யூசருக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியாது, இந்த இடத்துல செக் பாயிண்ட் நடக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு இஷ்யூ. அடுத்தது ரெக்கவரி லேட்டன்சி. ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு, எது வரைக்கும் கரெக்டாக நடந்திருக்கு, எந்த ஸ்டேட்டை ரீஸ்டோர் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு டீடியஸான டாஸ்க்.